அதிகாலை நேரம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 35வது வசனம். செயின்ட் மார்க் சாப்டர் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஏசப்பா அவர் பிதாவின் ஒரே குமாரனாக இருந்த போதிலும் அவர் ஜாலியாக தூங்கலைங்க. அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை தேடுறாங்க. அதிகாலையிலே தேடுறாங்க. அவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி நான் சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஜபத்தை குறித்து அறிந்த என் சகோதரனே, சகோதரியே, அந்த ஜபம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாளில் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கும். ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சே ஆகணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறது வேறங்க, நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுற பாருங்க, அதுதாங்க சக்ஸஸ்ஸு. நல்லா தூங்கிட்டு உங்கள் தூக்கம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏஞ்சி ஜெபித்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு ஒரு 2-3 வருஷத்தை வாசிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஏர்லி மார்னிங் எழுச்சிக்கோங்க. அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. வனாந்தரம் எது? நம்ம குடும்பத்துடைய தேவைகள் எது? நான் ஜெபம் பண்ணும்போது என் குடும்பத்தில் இருக்கிற வனாந்தரமெல்லாம் செழிப்பாக மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற, உங்கள் வேலையில் இருக்கிற வனாந்தரமெல்லாம் செழிப்பாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதிகாலை ஜெபத்தை மறந்துருந்தா எத்தனையோ குடும்பத்தில் நன்மை இல்லாமல் போயிடுச்சு. காலையில் லேட்டாக தூங்கி ஏந்திருக்கிற எத்தனையோ சகோதரிமார்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. லேட்டாக எழுந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வருது. லேட்டாக எழுந்திரிச்சு போகும்போது கஷ்டங்கள் வந்துடுது. ஏதாவது துன்பங்கள், துயரங்கள் வந்துடுது. அதனால் எந்நேரத்துக்கு படுத்தாலும் டைமிங்க்கு எழுந்திருக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வச்சுக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நமக்கு முன்மாதிரி ஏசப்பா தான். நம்ம ஏசப்பாவே அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அங்கே போய் ஜெபம் பண்ண சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நமக்கு பண்ண முடியாதா? நிச்சயமாக முடியுமே. அவர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் மனசு வச்சா முடியும். அந்த ஏர்லி மார்னிங் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபைக்காக ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அநேகர் பாருங்கள், இந்த இடத்துக்கு அப்புறம் சொல்லப்படுகிறது 36 வசனம். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்கள் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதனால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்து என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நாடெங்கும் அவர் போகிறார். ஜபாலயங்களுக்கெல்லாம் போய் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். உங்கள் பிஸ்னஸ் மல்டிப்ளை ஆகணும், உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகணும், உங்கள் ஆசீர்வாதங்கள் மல்டிப்ளை ஆகணும், உங்கள் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படணும், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளாக மாறணும். அதுக்கு ஒன்று தாங்க செய்யணும். நான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறேன்னு தெரியல சொல்லாதீங்க, வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் அதிகாலையில் பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. உற்சாகமாக பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள், அவருடைய அன்பை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீங்க. எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த அதிகாலையில் ஜெபத்தில் வனந்தரமாக அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணதுனால தான் அந்த இடத்துல செழிப்பு வந்தது.
உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பு வரும். உங்கள் பண தேவைகள், பொருளாதார தேவைகள் ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் கூகுள் பே, உங்கள் ஃபோன்பே, உங்கள் பேடிஎம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த காலை பொழுதில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து மன்றாடி உங்கள் வேலைகள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலிருந்து அந்த அதிகாலை ஜெபத்தை உடைய பிள்ளைகள் பண்ணுவதற்கு கிருபை செய்யுங்க பாண்டி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும். ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.